வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருட்கள்ல ஒன்று தான் கிராம்பு. அளவில் சின்னதாக இருந்தாலும் அதில் மறைந்திருக்கும் மருத்துவ குணங்கள் மிக பெரியவை. பல நூற்றாண்டுகளாகவே இந்தியாவில் மருத்துவ முறையில் சித்தா, ஆயுர்வேதா போன்றவற்றில் கிராம பயன்படுத்திட்டு வர்றாங்க. கிராம்பில் உள்ள முக்கியமான செயற்பாடு மூலப்பொருள் யூஜினால் தான். இதுதான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு தன்மை கொண்டது. இந்த யூஜினால் தான் கிராம்புக்கே ஒரு பேரை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு சக்திகளை வழங்கக்கூடியது. இன்னைக்கு வீடியோவில் கிராம்பை தினமும் சரியான முறையில் எடுத்துக்கொண்டா உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதன் 10 முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இது சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். கிராம்பை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அது முதலாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கிராம்பு உதவுது. செரிமான பிரச்சனைகள் இன்று பலருக்கும் பெரும் பொதுவான பிரச்சனையாகிவிட்டது. கிராம்பில் இருக்கக்கூடிய இயற்கை சேர்மங்கள் வயிற்றில் செரிமான சாறு சுரப்பியை தூண்டுது. இதனால் உணவு எளிதாக செரிமானமாகும், வயிறு உப்பசம் குறையும், வாய்வு தொல்லை குறையும், மலச்சிக்கல் பிரச்சனை சீராகும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிராம்பை மென்று சாப்பிடுவது சிலருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவும். இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதன் மூலம் உடலை பாதுகாக்கும் அமைப்பு வலுப்பெறும். அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல் இதெல்லாம் குறையும். உடல் தொற்றுகளை எளிதாக எதிர்த்து போராடுற தன்மை உடலுக்கு கிடைக்கும். முக்கியமாக பருவ சீசனில் வரக்கூடிய காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். அடுத்த மூன்றாவது நன்மை, பல்வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு உதவுது. நம்ம வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம், பல்வலி அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராம்பு எடுத்து பல் வலிக்கிற இடத்துல வைங்க, வலி உடனே நிற்கும்னு. ஆமாங்க, இது ஒரு இயற்கை வலி நிவாரணியாக இருக்குது. கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த யூஜினால் இயற்கையான வலி நிவாரியாக செயல்பட்டு நம்மளுக்கு வலியை போக்குறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. ஸோ இது பழங்காலங்களில் இருந்தே வழக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு மருத்துவம் தான் இது. இது பல் வலியை தற்காலிகமாக குறைக்கிறதுக்கும், ஈறு வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. பலவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான பிரச்சனை என்னன்னா வாய் துர்நாற்றம் தாங்க. வெளியில் சொல்லவும் முடியாது, வெளியில் ஃப்ரீயாகவும் பேச முடியாது. தயங்கியே பேசுவாங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் பேசுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த வாய் துர்நாற்ற போக்குறதுக்கு கிராம்பை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டா வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ வாயில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ வாயை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில மவுத் ஃப்ரெஷ்னர்களில் கூட கிராம்பை தான் பயன்படுத்துகிறாங்க. கிராம்பு ஆயிலை பயன்படுத்தி தான் கிராம்பு அதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் ஆயில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கிராம்பு மிகவும் சக்தியானது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. கல்லீரல் நமது உடல்ல மிகவும் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. சில ஆய்வுகளின் படி கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கல்லீரலுடைய செயல்பாடு மேம்பட உதவும். உடல் நச்சுக்களை வெளியேற்ற இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது கருதப்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கிராம்பு உதவுது. நீண்ட காலமாக அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த அலர்ஜி பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும். கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சேர்மங்கள் உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவுது. முக்கியமாக மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவுது. மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன், வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. நிறைய பேருக்கு கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் இருக்கும். ஸோ உடல் எப்பொழுதுமே அசதியாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் கிராம்பு 2 கிராம்பு எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு
அந்த கிராம்பை வடிகட்டிட்டு வெறும் தண்ணியை வந்து நீங்கள் 1 கிளாஸ் தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணியை நீங்கள் அடுப்பில் வச்சு 2 கிராம்பை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கை கால் வலி இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை, சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்பு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது உதவுது. சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் இந்த கிராம்பை வந்து பயன்படுத்தலாம். உடனே மருந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டு கிராம்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, அது தவறு. உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க மருந்து கூடவே இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது நன்மை, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு வந்து உதவுது. கிராம்பில் வந்து மேங்கனீஸ், கால்சியம், சில முக்கியமான தாதுக்கள் எல்லாமே இருக்குது. இதனால் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது உதவுது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய எலும்பு அடர்த்தியாக பாதுகாக்கிறதுக்கும் இது உதவுது. ஸோ வயது ஆக ஆக எலும்பு அரிப்பு நோய் எல்லாம் ஏற்படும். ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்கள்லாம் வரும். அதெல்லாமே தடுக்கிறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. அதனால் நீங்கள் உணவில் நீங்கள் கிராம்பு பயன்படுத்தணும். அடுத்து 9வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, சளி மற்றும் இருமலுக்கு ஒரு நல்ல நிவாரணியை கொடுக்கறதா கிராம்பு இருக்குது. கிராம்பு பாரம்பரியமாகவே சளி இருமலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு தான். கிராம்பு டீ, கிராம்பு சேர்த்த வெந்நீரை வந்து குடிச்சிட்டு வரலாம். தொண்டை எரிச்சல் வந்து குறையும், சளி வந்து குறையும், சுவாசத்திற்கு நல்ல ஒரு நிவாரணியாக கிராம்பு வந்து இருக்கு. அடுத்து 10வது நன்மை, சருமத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. கிராம்புல வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. இது வந்து உலகிலேயே அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட மசாலா பொருட்களில் ஒன்று தான் கிராம்பு. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு வந்து பயன்படுது. உடல் ஆரோக்கியத்தை நீண்ட காலமாக பராமரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ வயதானவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும், முதுமை தாமதப்படுத்தப்படணும், முகங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் வந்து குறையணும், இல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராம்பை உணவில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சரியான முறையில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முறை 1, காலையில் 1 இல்லை 2 கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். அடுத்த மெத்தட் என்னென்னா, 1 கப் வெந்நீரில் 2 கிராம்புகளை போட்டு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு நீங்கள் வெதுவெதுப்பான நிலையில் குடிக்கலாம். இல்லைனா ஊற வச்சு 2 கிராம்பை எடுத்து வெறும் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமையலில் வந்து நீங்கள் சேர்த்தும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராம்பை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. தினமும் எவ்வளவு கிராம்பு சாப்பிட்னா 1 இல்லை 2 கிராம்பு வந்து போதும். அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப கவனமாக கிராம்பை வந்து எடுக்கணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே கவனமாக கையாளணும். இல்லைன்னா வந்து டெய்லி எடுக்கிறத தவிர்க்கணும். நண்பர்களே, சிறிதாக இருக்கக்கூடிய இந்த கிராம்பு நமக்கு பல்வேறு உடல்நல நன்மைகளை வந்து கொடுக்குது. ஸோ இனிமேல் தினமும் உங்கள் உணவில் கிராம்பை வந்து பயன்படுத்துங்க. சரியான அளவில் எடுத்துக்கிறங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமும் நஞ்சாக்கப்படும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் 2 கிராம் மட்டும் ஒரு நாளைக்கு பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.